அமைதி அமைதி தயவு செய்து அமைதி. மறைந்து விட்டார் என்பது ஒரு பௌதிக உண்மை. உள்ள தள்ளுவீங்க, உள்ள தள்ளுவீங்க. அவர் தன் குணங்களால் தன் செயலால் பொறாமையாக இருக்கிறது. ஒரே கல்லில் மரணம் 3 மாங்காய் அடித்திருக்கிறது. விஜயகாந்த் என்ற ஒரு புது வாழ்வின் தலைவரை அது கவர்ந்து கொண்டது. விஜயகாந்த் என்ற திரையுலக ஆளுமையை அது பறித்துக் கொண்டது. பொது வாழ்க்கையில் ஒரு நல்ல மனிதன் என்ற உரிமையை அது பறித்துக் கொண்டு விட்டது. விஜயகாந்த் அவர்கள் மீது எத்தனையோ பெருமைகள் இருக்கலாம். அவர் வாழ்வில் கடந்து வந்த போராட்டங்கள் பேசப்படலாம், அவர் கொடை பேசப்படலாம், கருணை உள்ளம் பேசப்படலாம், அவருடைய அன்பும் மனித நேசமும் பேசப்படலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் அவரிடம் உயர்ந்த பண்பு அல்லது உயர்ந்த சாதனை என்று கருதுவது ஒன்று உண்டு. பொதுவாக வேறொரு துறையிலிருந்து பொது வாழ்க்கைக்கு வருகிறவர்கள் காத்திருப்பார்கள். IAS IPS அலுவலர்கள் தங்கள் பதவி காலம் முடிகிற வரைக்கும் காத்திருப்பார்கள். பதவி காலம் முடிந்த பிறகு பொது வாழ்க்கைக்கு வரலாம் என்று திட்டமிடுவார்கள். கலைத்துறையில் இருக்கிற கலைஞர்கள் சில தலைகள் மறையட்டும் பிறகு வரலாம் என்று காத்திருப்பார்கள். ஆனால் தான் வாழ்ந்த காலத்தில் கலைஞர் உச்சத்தில் இருக்கிறார், பேராளுமையாக இருக்கிறார். ஜெயலலிதா உச்சத்தில் இருக்கிறார், ஆளுமையாக இருக்கிறார். கலைஞர், ஜெயலலிதா என்ற 2 ஆளுமைகளும் உயிரோடு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்து அது வெற்றி பெற்ற ஒரு தலைவராக விஜயகாந்தை நாம் பார்க்கிறோம். எதிர்க்கட்சி தலைவர் என்ற உயரம் வரைக்கும் அவர் தன் வாழ்க்கையை எட்டி இருக்கிறார். அவர் சண்டை காட்சியில் டூப் போடாதவர் என்று நண்பர்கள் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள். அரசியல் வாழ்க்கையிலும் அவர் டூப்பை அனுமதிக்கவில்லை என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய குணமாக நான் கருதுகிறேன். விஜயகாந்த் அவர்கள் பன்னெடுங்காலம் நினைக்கப்படுவார். ஒரு கலைஞராகவும் நினைக்கப்படுவார், ஒரு தலைவராகவும் நினைக்கப்படுவார். கலை உலகம் கலைஞனாக நினைவு கொள்ளும், அவருடைய பொது வாழ்க்கை தலைவராக நினைவு கொள்ளும். அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தாரை பார்த்தேன். சகோதரி பிரேமலதா அவர்கள் கண்ணீர் ஊறிய கண்களோடு தலைமாட்டில் நின்று கொண்டிருக்கிறார். அவரை பார்த்ததும் எனக்கே மனசு கலங்கி விட்டது. நீங்கள் துணிச்சலோடு நடவிட வேண்டும் அம்மா என்று சொல்லிவிட்டு வந்தேன். அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு என் இரங்கல். அவரை இழந்து வாடும் கதறுகிற கட்சி தொண்டர்களுக்கு என் இரங்கல். நெடுங்காலம் நினைக்கப்படுவார் விஜயகாந்த். அவர் மறைந்து விட்டார். உடல் ரீதியாக, செயல் ரீதியாக, எண்ணங்களால் அவர் பல்லாண்டுகள் வாழ்வார் என்று நினைக்கிறேன். விஜயகாந்தின் புகழ் வாழ்க. இன்னைக்கு திரை உலகமும் சரி, அரசியல் உலகமும் சரி, ஒரு நல்ல மனிதரை இழந்திருக்கோம். ரொம்ப யதார்த்தமானவர். அவர் கூட சினிமாவில் நடிக்கிற வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது. அந்த ஷூட்டிங்லாம் அவருடைய கருணை உள்ளத்தையும் அவருடைய மக்கள் மேல, தன் கூட நடிக்கிறவங்க மேல, தன் ரசிகர்கள் மேல அவர் வச்சிருந்த அன்பை நான் நேரடியா பார்த்திருக்கேன். நார்மலா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கேரவன்லாம் வந்ததுக்கு அப்புறம் யாரோடய உட்கார்றது இல்லை. கேரவன்ல போய் உட்காந்து சாப்பிடுவாங்க, இல்லை அவங்களுக்கு தனி ரூம் இருக்கும். ஆனால் விஜயகாந்த் சாரை நான் அப்படி பார்த்ததே இல்லை. கடைசியாக நான் சொக்கத்தங்க நடிக்கிற வரைக்கும் நான் அவரை பார்க்கும்போது செட்டுக்கு வந்த உடனே எல்லாரோடையும் கலகலன்னு பேசுவார். எல்லார் கூடவும் உட்காந்து சாப்பிடுவார். ஆர்டிஸ்ட் மட்டும் சாப்பிட்றத பற்றி அவர் கவலைப்பட்டதில்லை, டெக்னீஷியன் சாப்பிட்றத பற்றி தான் நிறைய கவலைப்படுவார். சொக்கத்தங்க ஷூட்டிங் நடக்கும்போது பிரேக்கு எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டோம். பாக்யராஜ் சார் தான் டைரக்டர். அவங்க எல்லாரும் உட்காந்தப்போ கேப்டன் சார் வந்து எந்திரிச்சு வெளியே போனாங்க. எதுக்கு சாப்பாட்டு டயத்தில் வெளியில் போகிறாருன்னு பார்க்கும்போது அங்கே வெளியில் போய் அங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ், ஏன்னா சினிமாவில் முக்கியமான பங்கு யாருக்குன்னா டெக்னீஷியன்ஸ் தான். கேமரா யூனிட்டு, லைட் யூனிட்டு, ப்ரொடக்ஷன் யூனிட், அவங்க தான் எப்போவுமே வேலை பார்க்குறாங்க. ஆர்டிஸ்டுக்காக உட்கார்ந்து டைம் கிடைக்க அவங்களுக்கு அது கிடைக்காது. ஸோ வெளியில் போய் எனக்கு என்ன சாப்பாடு வந்திருக்கோ அந்த சாப்பாடு எல்லாருக்கும் வந்திருக்கான்னு பார்த்துட்டு அந்த பண்பை நான் அவர்கிட்ட பார்த்தேன்.
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் அன்னமிட்ட கைன்னு சொல்லுவோம். அதை நான் விஜயகாந்த் பார்த்த உண்மையிலே பெரிய இழப்பு. அவரோட குடும்பத்துக்கு மட்டுமல்ல, அவரோட ரசிகர்கள் தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசியல் தலைவர். அதுதான் முக்கியம். தொண்டர்களை மதிக்கக்கூடிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசியல் தலைவர். ஈடு செய்ய முடியாத இழப்பு இந்த இழப்பு. அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். அவரோட குடும்பத்துக்கு அந்த ஆண்டவன் எல்லா வல்ல தைரியம் கொடுக்கணும்னு நல்லா கேட்டுக்கிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பாகவும் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் சார்பாகவும் எங்கள் இரங்கலை தெரிவிக்கிறோம். இன்னைக்கு இறந்தாலும் இன்னைக்கு இந்தியாவில் தலை சிறந்த ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு கேப்டன். நடிகர் சங்கம் இன்னைக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் மட்டும் இல்லை, 24 கிராஃப்ட்ல இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல உணவு கிடைக்க வேண்டும் என்று நினைத்த ஒரே ஒப்பற்ற தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். ஏன்னா நாங்கள் ஒரு 32 வருஷமா தெரியும், நடிகர் சங்கம் மட்டும் இல்லை, தென்னிந்திய திரைப்படத்தினுடைய எந்த ஒரு பிரச்சனை காலகட்டங்கள்லையும் கூட முதல் ஆளாக ஓடி வந்து குரல் கொடுத்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இன்னைக்கு அவருடைய இறப்பு தென்னிந்திய திரைப்படத்துறைக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவனில் ஒரு தலைவன் இருந்திருக்கிறார் விஜயகாந்த் அவர்கள். அன்னமிட்ட கை. இன்னைக்கு சாலிகிராமம் இல்லை, எங்கெங்கேயோ சுற்றிட்டு ஊர் உலகத்திலிருந்து வர்றவங்களுக்கெல்லாம் அந்த சாலிகிராம பகுதியில் எந்த நேரமும் உணவு கிடைக்கப்பட்ட ஒரே ஒரு தலைவன் விஜயகாந்த் அவர்கள். இன்னைக்கு சினிமாவில் இருக்கிற அத்தனை பேரும் நல்ல உணவு சாப்பிட்ற காரணம் ப்ரொடக்ஷன் மெம்பர்ஸாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே நல்ல உணவு கிடைக்கக்கூடிய தலைவன். அவர் இறந்த செய்தி, இறந்த இறப்புங்கிறது இது சினிமா துறை வந்து வருடம் அவருடைய நாளை, அவருடைய இறந்த இந்த நாளை நினைவு நாளாக கொண்டாடணும், போற்றணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி.